வணக்கம். பெ. சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் என் நாடக நூலின் தமிழ் தெய்வ வணக்கம் பாடல்களை நாம் இப்பொழுது காணலாம். நாடக தமிழ் நூல்களுள் தலையாய சிறப்பு உடையதாக விளங்கக்கூடியது மனோன்மணியம் எனும் நாடக நூலாகும். இரகசிய வழி எனும் ஆங்கிலத்தில் எழுதிய லிட்டன் பிரபு எழுதிய நூலை தழுவி அமைந்தது இந்த நூல். ஆதலால் இதனை வழிநூல் என்று கூறுவர். அப்படி வழிநூல் என்று சொல்ல முடியாத அளவுக்கு முதல் நூல் என்று சொல்லப்படும் அளவுக்கு சிறப்பு கொண்டதும் இந்த நூல்தான். இத்தகைய மனோன்மணியத்தின் தெய்வ தமிழ் வணக்கப் பாடல்களை நாம் இப்பொழுது காணலாம். இன்று தமிழ்நாடு அரசினரால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக 1970 நாம் இதனை பாடிக்கொண்டு இருக்கிறோம். மனோன்மணியம் என்ற நாடகத்தின் காரணமாகத்தான் இவரை மனோன்மணியம் சுந்தரனார் என எல்லோரும் அழைக்கின்றனர். முதல் பாடல். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த வெறும் தமிழனங்கே நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும். இந்த உலகம் முழுவதையும் ஒரு நீர் நிறைந்த கடலையே ஆடையாக அணிந்த இந்த நிலமடந்தை, நிலம் எனும் பெண்ணுக்கு மடந்தைக்கு எழில் ஒழுகும். ஒழுகும் அப்படி என்றால் அழகு மிகுந்த, அழகு மிகும். சீர் ஆறும், சீர்னா சிறப்பு மிகுந்த, சிறப்பு நிறைந்த மிளிர்கின்ற வதனம் என, வதனம் என்பது முகமாக திகழ்கின்ற, அந்த அழகு மிக்க முகமாக திகழ்கின்ற திகழ்பரத கண்டமிதில், இந்திய கண்டம் பரதக்கண்டம், பரதக்கண்டம் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்திய கண்ட நிலத்தில் உள்ள தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடநல் திருநாடும். தெக்கணமும் என்றால் தென் திசையில் இருக்கக்கூடிய தென்னாடும், அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும். அந்த தென் நாடுகளிலேயே மிக சிறந்த தமிழர்கள் நிறைந்து வாழக்கூடிய இடமான திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும், தகுந்த பொருத்தமான பிறை போன்ற, அதாவது தக்க அப்படின்றது இங்கே பொருத்தமான, சிறு பிறை நுதல், சிறு பிறை போன்ற நெற்றி உடையதாக நெற்றியாகவும் தரித்த நரும் திலகமுமே, அதில் இட்ட நறுமணமிக்க திலகமாகவும் திகழ்கின்றன. அந்த திலகத்தில் இருந்து வீசுகின்ற வாசனை போல, அதாவது நறுமணத்தை போல, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, உலகம் அனைத்தும் இன்பம் பெறக்கூடிய வகையில் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, அனைத்து திசைகளிலும் புகழ் மணக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமை மிக்க தமிழ் பெண்ணே. ஆக தமிழ் பெண்ணை இந்த உலகம் முழுவதும் நீர் நிறைந்திருக்கக்கூடிய கடலையே ஆடையாக அணிந்த நிலமாகிய பெண் என்று உவமித்து, அத்தகைய பெண்ணுக்கு அழகும் சிறப்பும் நிறைந்த முகமாக திகழ்வது இந்திய கண்டம் என்றும், அதில் தென்னாட்டில் சிறந்து விளங்குகின்ற தமிழர் நல்ல திருநாடு பிறை போன்ற நெற்றியாகவும் அதில் இட்ட மனம் வீசும் திலகமாகவும் திகழ்கின்றன. அந்த திலகத்தில் வீசுகின்ற நறுமணத்தை போல உலகம் அனைத்தும் இன்பம் பெறக்கூடிய வகையில் அனைத்து திசைகளிலும் புகழ் மணக்கும்படி பெருமை மிக தமிழ் பெண்ணை நீ மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றாய் என்று முதல் பாடலில் நமக்கு பொருள் தருகிறார். இரண்டாவது. பல்லுயிரும் பலவுலகும் படைத்தளித்து துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. பல் உயிரும் பல வகையான உயிர்களையும் பல உலகத்தையும் படைத்து
அழித்து அதாவது காத்து துடைக்கினும். துடைக்கினும் என்பது இங்கு ஒடுக்கக்கூடிய எல்லையற்ற பரம்பொருளை அதாவது அழிக்கக்கூடிய எல்லையற்ற பரம்பொருள். அந்த எல்லையற்ற பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல், அந்த பரம்பொருள் எப்பொழுதும் நிலையாக இருப்பது போல், எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாமல் அப்படியே இருப்பது போல கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்தே ஒன்று பலவாகிடினும். அதாவது தாய்மொழி தமிழ் மொழியாகிய அந்த தமிழ் மொழி தாய்மொழியாக இருந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு என்ற பல மொழிகள் அதனுடைய உதரத்தை வயிற்றிலிருந்து உதித்திருந்தாலும் இறைவன் எப்படி எல்லையற்ற பரம்பொருளாயிருந்து எல்லாவற்றையும் படைத்து காத்து இறுதியில் ஒடுக்கும் இறைவனானவன் எந்த ஒரு மாறுதலுக்கும் இல்லாமல் இருப்பது போல் இந்த தமிழும் நிறைய மொழிகளை தன்னுடைய உதரத்தே இருந்து பிறந்த போதும் என்றும் அது நிலை பெற்று விளங்குகிறது. மேலும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையா. ஆரிய மொழியானது இப்பொழுது உலக வழக்கு அழிந்து ஒழிந்து விட்டது, சிதைந்து வருகிறது. அதுபோல அல்லாமல் இந்த தமிழானது உலக வழக்கில் சிதையாமல் அழியாமல் உன்னுடைய சீரிழமையையும் உன்னுடைய திறத்தையும் நாங்கள் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறோம். யாரை போல நீ உன்னுடைய புகழை நாங்கள் நினைக்கிறோம் என்றால் என்றும் மாறாத நிலைபேருடைய இறைவனைப் போல் எம்முடைய தமிழ் தாயுமானவள் மாறாத நிலைபேறு கொண்டவள் என்று பெருமிதம் கொண்டு பாடுகிறார் சுந்தரனார். வணக்கம்.